விஜய் வந்து டெல்லிக்கு பயணப்படுறாப்புல, அங்க போய் மோடியை சந்திக்கிறாங்க. இவர் என்ன பேச தெரியும், பேசுறதுக்குன்றீங்க. தயாரிச்சு கொடுப்பாங்க அதிகாரிகள், அதை எடுத்துட்டு போய் கொடுப்பாரு. நீங்க போராடுவாரு அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது. இவர் முதல்ல பேசுவாரா, அந்த புரிதல்லாம் இருக்கா இவர்கிட்ட? ஆதவ அர்ஜுனா இந்த 10 நாட்கள்ல வந்து தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து எந்த ஒரு இடத்துலயும் வந்து ஒரு பைசா கூட ஊழல் நடக்கல. அவரை பார்த்து கேட்குற ஒரே கேள்வி, உங்களுடைய கட்சி எந்த படத்துல நடந்துச்சு? பிஜேபிக்கு ஒரு 1100 கோடி, தமிழக அரசுக்கு ஒரு 590 கோடி, இன்னும் இருக்கிற கட்சிகளுக்கெல்லாம் கொடுக்குறீங்க பணம், இஷ்டத்துக்கும் செலவு பண்ணியிருக்கிறீங்க. யார் கொடுத்த ஃபண்டு, எங்கே இருந்தது அந்த ஃபண்டு? டிடி நிர்மல்குமார் டிஎன்இபியில் வந்து நிறைய வந்து கருப்பாடுகள் இருக்காங்க, ஆட்சிக்கு வந்து அவப்பெயர் ஏற்படுத்தணுன்னே வந்து அந்த மாதிரி ஆளுங்க வந்து வேலை பண்ணுறாங்க. சம்மரில் கன்சம்ஷன் ஒரு ஓவர் ஷூட், அதுக்கு நீங்கள் என்ன பிளான் பண்ணீங்க? கருப்பாடு, வெள்ளாடு, செம்மறியாடு இதெல்லாம் நீங்கள் அப்புறம் தேடலாம். கரண்ட் கட் பண்ணுறது அதிகாரிச்சுமா அப்படியே ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பானா? அவன் அட்ஜஸ்ட் பண்ணுறான், ஒரு ஏரியாவை கட் பண்ணி இன்னொரு ஏரியா கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா ஷார்ட் சப்ளை. நீங்கள் காது குத்துறீங்க ரொம்ப நிர்மல்குமார். உங்ககிட்ட வழி இருக்குதா இல்லையா, திறன் இருக்குதா இல்லையா? ஆல்ரெடி வந்து சிஎம் விஜய் அவரோட ஏரியா நீலாங்கரையிலேயே வந்து மக்கள் வந்து கொதித்தெழுந்து பேசியிருக்காங்க. கொளத்தூரில் வந்து அவ்வளோ மக்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் ஆட்சியெல்லாம் அந்த மாதிரி நடந்ததே இல்லை, தண்ணி வரல, கரண்ட்லாம் கட் ஆகுது. பேரன் சொல்லி போட்டேன், புள்ள சொல்லி ஓட்ட போட்டேன் அப்படிலாம் சொல்லுதுங்க இல்லையா? அவங்களுக்குலாம் இன்னும் நிறைய இருக்குது அல்வாலாம். அனுபவிங்க, அப்போ தான் தெரியும். பிச்சைக்காரனுக்கு நீங்கள் கிரேடை கொடுத்தீங்க, அவள் பிச்சை ஓட்ட உங்கள் கையில் கொடுத்துட்டான். அருண்ராஜ் அவர்கள் 8000 தனியார் மருத்துவமனைகள் அதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காரு. அதான் பிஜேபியினுடைய திட்டத்தை நடைமுறைப்படுத்துறாரு. பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் கூட பிரைவேட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு பாஜக வற்புறுத்திட்டு இருக்குது. பிரைவேட்டைசேஷன் பாருங்கள் ஃபுல்லாக போகும். விஜய் பேசுவார் பாருங்கள் பிரைவேட்டைசேஷனுக்காக, அப்போ பாஜக ஆதரிக்கும். அப்போ தெரியும் விஜய் யாருன்னு. விஜய் வந்து டெல்லிக்கு பயணப்படுறாப்புல, அங்கே போய் மோடியை சந்திக்கிறாங்க, ராகுல் காந்தி எல்லாம் சந்திக்கிறாங்க. இந்த சந்திப்புகள் ஒரு ஃபார்மாலிட்டிக்கான சந்திப்பா இல்லை அரசுக்கு கொண்டு வரதுக்காக வந்து இப்போ ஏதாவது திட்டங்கள்? இல்லை, இது ஒரு ஃபார்மாலிட்டி தான் போய் சந்திக்கிறது அப்படின்றது. ஆனால் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஃபார்மாலிட்டி. இப்போ இந்த அரசு என்னென்ன செய்ய திட்டமிட்டுருக்குது, அதுக்கு மத்திய அரசுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றது தமிழக அரசு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மெமரண்டா ஒன்றத்தை உருவாக்கிக்கிட்டு போயிட்டு கொடுப்பாங்க. அது இது வரைக்கும் படித்து கூட பார்க்காத அப்படி பார்த்துட்டு மோடி தூக்கி போட்டுருவார். அதுக்கப்புறம் அதுக்கு பதிலே வராது. விஜய் போகிறாரு, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். விஜயனுடைய போக்கில் வந்துட்டு ஒரு கொள்கை ரீதியான தமிழ்நாடு இது வரைக்கும் எடுத்த முடிவில் வந்துட்டு இவர் மாறுறாரா இல்லையா, அதில் வந்துட்டு உறுதியாக நிற்கிறாரா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதான் ரொம்ப முக்கியம். பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா அவர் கொடுத்த நிறைய வாக்குறுதிகள் இருக்குது, அதற்கான பட்ஜெட் எல்லாத்தையும் வந்து இப்போ போடுற பட்ஜெட்டில் வந்து அவங்க லிஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் எப்படி இருந்தாலும். ஸோ அதை பற்றி பேசுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா சார்? இவர் என்ன பேச தெரியும், பேசுறதுக்குன்றீங்க. தயாரித்து கொடுப்பாங்க அதிகாரிகள், அதை எடுத்துகிட்டு போய் கொடுப்பாரு. நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை, நீங்கள் தமிழ்நாடை வஞ்சிக்கக்கூடாது அப்படிலாம் சொல்ல போகிறாரு. அதுக்கு மோடி என்ன சொல்ல போகிறாரு, அமித்ஷா என்ன சொல்ல போகிறாருன்றது பொறுத்திருந்து பார்ப்போம். இவர் போராடுவார் அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது. இவர் முதல்ல பேசுவாரா, அந்த புரிதல்லாம் இருக்கா இவர்கிட்ட? அதில் இப்போ பிடி சுதேசன் போகிறாரு அப்படின்னா அவருக்கு தெரியும், அவர் பேசுகிறாரு. இவருக்கு என்ன தெரியும்? சும்மா நம்ம தேர்ந்தெடுத்துட்டா எல்லாமே நடந்துருமா? இல்லை தேர்ந்தெடுத்தா சொன்ன மாதிரி வச்சு ஏதாவது பண்ணிட்டீங்க நடந்துருமான்னு ஏதாவது கஷ்டம். அதே போல் வந்து 3 பேர் எம்எல்ஏ வந்து இணைஞ்சதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்குறாப்புல. அதில் வந்து அவர் சொல்கிறாரு, அதாவது இந்த 10 நாட்களில் வந்து தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஒரு பைசா கூட ஊழல் நடக்கலை. சிஎம்டிஏ ஆகட்டும், டாஸ்மாக் ஆகட்டும், எந்த துறையிலையும் வந்து சிஎம் ஃபேமிலிக்குன்னு ஒரு ஃபண்டு, அமைச்சருக்குன்னு ஒரு ஃபண்டு, இந்த மாதிரி வந்து எந்த ஒரு ரூபத்துலையும் வந்து ஒரு பைசா கூட ஊழல் நடக்கலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அவரை பார்த்து கேட்குற ஒரே கேள்வி, உங்களுடைய கட்சி எந்த படத்தில் நடந்துச்சு? அதாவது 2026, 25, 24 ஆகஸ்ட் எதிர்த்து நீங்கள் கட்சி பண்ணிட்டுருக்கீங்க. எங்கேருந்து வந்த ஃபண்டை வச்சு நீங்கள் கட்சி நடத்துகிறீங்க? பல மாநாடுகளை கூட்டினீங்க, பல மைதானங்களில் கூட்டம் போட்டிங்க, 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் நடத்துனீங்க, மகாபலிபுரம்லேருந்து தாஜ் கார்மெண்டல் வரைக்கும் நடத்துறீங்களா? யார் கொடுத்த ஃபண்டு, எங்கேருந்து வந்து அந்த ஃபண்டு? அது முதல்ல விளக்கம் கொடுத்துட்டு நீங்கள் நல்லவனா கெட்டவனான்னு சொல்லுங்கள். நீங்கள் லாட்ரி விற்கிற ஆள், அதில் எப்படி எத்தனை சீரியஸ் போட்டு விற்றீங்க அப்படின்றது தெரியாது. நீங்கள் அவ்வளோ நாணயமாக இருந்ததுன்னா பிஜேபிக்கு ஒரு 1100 கோடி, தமிழக அரசுக்கு ஒரு 590 கோடி, இன்னும் இருக்கிற கட்சிகளுக்கெல்லாம் கொடுக்குறீங்க பணம், இஷ்டத்துக்கும் செலவு பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் யார்? ஊழல் பற்றி பேசலாமா? முதல்ல இதை சொல்லுங்கள். விஜய் சொல்லட்டும், எங்கேருந்து அந்த பணத்தில் நாங்கள் கட்சி நடத்துகிறோன்ட்டு. இது வரைக்கும் கட்சி, இதுக்கு மேலே கட்சி நடத்த போகிறோம், அந்த பணம் வச்சு எந்த பணத்தை வச்சு கட்சி நடத்துவீங்க அதை சொல்லுங்கள். உடனே இந்த கவலையெல்லாம் உங்களுக்கு வேணாம் அப்படிலாம் சொல்லிட்டு பம்மாத்து பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, ஒரு படத்துக்கு அவர் வந்து 200 கோடி வாங்குறாரு, 300 கோடி வாங்குறாரு. சொல்லுங்கள், அந்த 200 கோடி வாங்கினாரு,
அதில் தான் செலவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், மக்கள்கிட்ட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் ஆராய்ச்சி பார்த்து எங்கேருந்து வந்துச்சு, யார் செலவு பண்ணதுன்னெல்லாம் சொல்லுவோம். முதல்ல நீங்கள் சொல்லுங்கள். அதனால் ஊழலெல்லாம் பற்றி பேசாதீங்க. இதோ நாள் போய் நிற்கிறாரு, மாதம் இப்போ 1,00,000 எனக்கு கப்பம் கட்டுங்கன்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. வெக்கமா இல்லையா உங்களுக்கு? ஏன்னா அது போதாம வந்து டாஸ்மாக்லயே வந்து இதுக்கு முன்னாடி 10 ரூபா தான் நீங்களே வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ 20 ரூபாலாம் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி வீடியோக்கள்லாம் நம்ம பார்க்குறோம் ஆமாம், செய்திகள். இப்போ விளக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விளக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அது. அந்த நிர்வாகம் பிரச்சனை, அந்த அவங்களுக்கான அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இதுக்கு முன்னாடி ஆனா இந்த மாதிரி விளக்கம்லாம் வந்து, ஏன்னா இவங்க வந்து இந்த திமுகவில் பண்ண வந்து பிரச்சனையை வந்து இவ்வளோ பெருசா அவங்க பேசினாங்க. ஜெயிப்பாங்கன்னு நினைக்கலையே. ஜெயிச்சிட்டாங்க, இன்னைக்கு ஆட்சியில் உட்காந்துட்டாங்க. மடியில் வந்து விழுந்த மூட்டை பாரு. அதான் 4ஆம் தேதி டிக்கெட்டு புக் பண்ணியிருந்தார் ஆஸ்திரேலியா போகிறதுக்கு. எந்த அடிப்படையில் அவர் பண்ணார்? அது பொய்யாது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா தானே வெளியிட்டு. எல்லாமே வந்து அப்புறம் மறுத்தாங்களா ஒன்றா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, மறுத்தாங்களா? கேன்சல் பண்ணியிருக்காங்க. அப்போ இடையில நடந்தது என்னன்றது உங்களுக்கும் தெரியும்ல. நீங்கள் இவ்வளோ ஓட்டு வாங்கி இப்படிலாம் ஜெயிக்கக்கூடியவங்களா என்னன்றது தெரியாதா? எப்படி தெரியும்? எனவே நீங்கள் ஊழல் பண்ண மாட்டீங்க. உங்களுடைய கட்சியில் வேட்பாளராக போட்டியிடுறதுக்கு வந்து சீட்டு கேட்டோன்னே அவங்ககிட்ட நீங்கள் என்ன கேட்டீங்க? எத்தனை கோடி நீங்கள் தர சொல்லி இருந்தால் போட்டியிடலாம் அப்படின்னு நீங்கள் எப்படி ஒன்று சொன்னீங்க? எத்தனை பேர் எழுந்து ஓடினா அதில்? அந்த கதையெல்லாம் இருக்குது ஆதவ அர்ஜுன். அதனால் ஊழலெல்லாம் பற்றி நீங்கள் பேசாதீங்க. நாங்கள் பார்த்துக்குறோம் மக்கள் எப்படி நீங்கள் ஊழல் பண்ணாது கட்சி நடத்துறீங்க அப்படின்ட்டு. ஓகே சார். அதே போல் வந்து அமைச்சர் சிடி நிர்மல்குமார் அவர் வந்து என்ன சொல்கிறாரு வந்து, டிஎன்இபியில் வந்து நிறைய வந்து கருப்பாடுகள் இருக்காங்க, ஆட்சிக்கு வந்து அவப்பெயர் ஏற்படுத்தணுன்னே வந்து அந்த மாதிரி ஆளுங்க வந்து வேலை பண்ணுறாங்க, இவர்கள் வந்து முற்றிலுமாக வந்து கண்டுபிடிச்சி அவங்களை வந்து நீக்குவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நடக்கிற இப்போ அந்த மின்வெட்டுக்கு இந்த மாதிரி ஒரு காரணம் சொல்கிறாரு, ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா இல்லை இந்த மாதிரி நடக்குது? வெயில் காலத்தில் கன்சம்ஷன் அதிகமாகும்னு தெரியுமா? சற்றப்போ 20-25% கன்சம்ஷன் அதிகமாகும். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா மத்தியானத்தில் கூட ஒரு ஓய்வு எடுக்கணும்னா ஏசி போட்டுக்க வேண்டியதாக இருக்குது. இரவு முழுவதும் ஏசி ஓட வேண்டியதாக இருக்குது. அப்போது அதிகமான கன்சம்ஷன் ஆகாதா? அந்த கன்சம்ஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அதை முதல்ல சொல்லுங்கள். சம்மரில் கன்சம்ஷன் வில் ஓவர் ஷூட் தென் நார்மல். அதுக்கு நீங்கள் என்ன பிளான் பண்ணீங்க? கருப்பாடு, வெள்ளாடு, 2 கலந்த ஆடு, செம்மறி ஆடு, இதெல்லாம் நீங்கள் அப்புறம் தேடலாம். முதல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிளான் என்னது? சம்மரில் இன்க்ரீஸ் ஆகும், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும். அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? கரண்ட் கட் பண்ணுறது அதிகாரி சும்மா அப்படியே ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பானா? அவன் அட்ஜஸ்ட் பண்ணுறான். ஒரு ஏரியாவை கட் பண்ணி இன்னொரு ஏரியா கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா ஷார்ட் சப்ளை. அவ்வளோதானே? நீங்கள் காது குத்துறீங்க ரொம்ப, நிர்மல்குமார். நீங்கள் ரொம்ப காது குத்துறீங்க. அப்படிலாம் பேசாதீங்க. உங்ககிட்ட வழி இருக்குதா இல்லையா? திறன் இருக்குதா இல்லையா? சொல்லுங்கள். இல்லையா? நீங்கள் ரொம்ப எதிரியாக காட்டினீங்களா செந்தில் பாலாஜி, அவர் விடுங்க, எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு போயிடுவார். வெளிமாநிலத்திலேருந்து வாங்கணும் கரண்ட்டு, தனியார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். அப்புறம் எத்தனை லட்சம் கடன் இருக்குது, அப்புறம் வெள்ளாடு கருப்பாடெல்லாம் பார்க்கலாம். அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த இபியோட டெண்டரில் வந்து நிறையா வந்து ஊழல் நடந்திருக்கு, அதெல்லாத்தையும் இப்போ கேன்சல் பண்ணுறோம், இனிமே வந்து புதுசாக டிரான்ஸ்பரன்சியாக போடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி. டிரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் போடுவீங்க. இது நல்லது, கரெக்டு, ஓகே. ஜனநாயகத்துறது முக்கியம். அது வரைக்கும் கரண்ட்டு கட்டிருக்காதா? கரண்ட் இருக்காதா? நீங்கள் மறுபடியும் ஒரு டெண்டரை போட்டு அதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வாங்குற வரைக்கும் கரண்ட் இருக்குமா இருக்காதா? ஆல்ரெடி வந்து சிஎம் விஜய் அவரோட ஏரியா நீலாங்கரையிலேயே வந்து மக்கள் வந்து கொதித்தெழுந்து பேசியிருக்காங்க. அது போக வந்து கொளத்தூரில் வந்து அவ்வளோ மக்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் ஆட்சியெல்லாம் அந்த மாதிரி நடந்ததே இல்லை. இப்போ இவங்க ஆட்சி வந்தோன்னா 10 நாளில் வந்து தண்ணி வரல, கரண்ட்லாம் கட் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பொதுமக்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. இன்னும் நிறைய விஷயம் இருக்கும் இந்த மக்களுக்கு. இன்னும் அந்த பேரன் சொல்லி போட்டேன், புள்ள சொல்லி ஓட்ட போட்டேன் அப்படிலாம் சொல்லுதுங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது அல்வாலாம். எல்லாம் வரட்டும், அனுபவிங்க, அப்போ தான் தெரியும். ஒரு சீரிய ஆட்சி முறையை கொடுத்தாரு, ஆட்சியை கொடுத்தாரு, ரைட்டுங்களா? எப்படி நீங்கள் மாற்றி போடுவீங்க ஓட்டை? அது ரொம்ப கம்மியாக தான் ஓட்டு போட்டிருக்கிறீங்க. அப்புறம் இது இவிஎம்மில் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஏன் ஓட்டு போட்டீங்க? என்ன அடிப்படையில் ஓட்டு போட்டீங்க? அண்ணன் வந்தால் சரியாயிடும் அப்படின்னு அந்த ரசிகர் மன்ற குஞ்சியும் கத்திக்கிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு ஏதும் தெரியாத அவங்க கத்துறாங்க. உங்களுக்கு என்னாச்சு? நீங்கள் யாரை தேர்ந்தெடுத்தீங்க? மின்சாரம் என்னன்னு தெரியுமா? ஆக்சுவலாக அவர் வந்து இன்னும் வரைக்கும் போய் பார்க்கல நினைக்கிறேன். விஎஸ் பாபு அவர்கள் வந்து அந்த என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி மக்களை போய் பார்க்கல அப்படின்லாம் வந்து. ஏங்க பாபு கோபு ரசிகர் மன்ற ஆட்சி அது. எல்லா ரசிகர் மன்ற தலைவரும் மந்திரியாக உட்காந்துருக்குறான். என்ன தெரியும் அவங்களுக்கு? அவங்களுக்கு இருக்கிற ஒரே அனுபவம் வந்துட்டு அவங்க ஒரு தொழில் செஞ்சிருக்கலாம், அதை பற்றி தெரியும். அடுத்தபடியாக
விஜய் படத்தினுடைய டிக்கெட்டை பிளாக்ல விற்றுருக்குறாங்க. அந்த அனுபவம் உண்டு. அவ்வளோதான். வேறு என்ன தெரியும் அவங்களுக்கு? வேணா விஜயினுடைய கட் அவுட் வச்சிங்கன்னா பால் ஊற்ற தெரியும் அவங்களுக்கு. நல்லா உயரமாக ஏறி அப்படியே பால் ஊற்றுவாங்க. அதுதான், வேறு என்ன தெரியும்? அப்போ இவங்களை உட்கார வச்சாச்சு இல்லை? இவர் சொன்ன கதை தான். பிச்சைக்காரனுக்கு நீங்கள் கிரேடம் கொடுத்தீங்க, அவன் பிச்சையை ஓட்ட உங்கள் கையில் கொடுத்துட்டான், சரியாக போச்சு. இப்போ நீங்கள் பிச்சை எடுக்கிறீங்க, அவன் உச்சாணிக்கு போல உட்காந்துட்டு இருக்கிறான் பதவியில். உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் தானே கொடுத்தீங்க. அதே போல் வந்து அருண்ராஜ் அவர்கள் மீது வந்து ஒரு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அதாவது வந்து 8000 தனியார் மருத்துவமனைகள் அதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காரு. அரசு மருத்துவமனைகளை வந்து பெருசாக கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து தனியார் மருத்துவமனைகளுக்கு வந்து அனுமதி அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து விமர்சனம் வைக்கிறாங்க. அதான் பிஜேபியினுடைய திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறாரு. பிஜேபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, ஒரு சாதாரண பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குது இல்லைங்களா, பிரைமரி ஹெல்த் சென்டர் பிஹெச்சி கிராமங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் கூட ப்ரைவேட்டுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு பாஜக வற்புறுத்திட்டு இருக்குது. ஸ்டாலின் அரசு செய்யாத மக்களுக்காக அதை அப்படியே இது பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க வந்துட்டாங்கல்ல, ப்ரைவேட்டைசேஷன் பாருங்கள் ஃபுல்லாக போகும். விஜய் பேசுவார் பாருங்கள் ப்ரைவேட்டைசேஷனுக்காக, அப்போ பாஜக ஆதரிக்கும். அப்போ தெரியும் விஜய் யாருன்றது. இந்த கரண்ட் பிரச்சனையிலையும் வந்து அந்த ப்ரைவேட்டைசேஷன் வந்து அதிகமாக இன்க்ளூட் ஆகுது. ப்ரைவேட்டுக்கிட்ட கரண்ட் வாங்குறதுன்றது வேறு வழி இல்லை. நீங்கள் என்ன டெவலப் பண்ண போகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன பண்ண போகிறீங்க? அதான் நான் கேட்குறேன். நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கிறீங்க மின்வெட்டை தடுக்கிறதுக்கு தெரியலன்னா அதே மாதிரி தான் இதுவும். பிரைமரி ஹெல்த் சென்டர்லாம் வந்துட்டு டெவலப் பண்ண விட மாட்டான் மத்திய அரசு. கேட்டால் ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுக்கணும். ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுத்தா ஒரு கன்சல்டன்சின்னு வந்தாங்கன்னா, ஒரு ஏழை எளிய மக்கள் வந்தாங்கன்னா அவன்கிட்ட 100 ரூபா போடுவான் சொல்லு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு தெரியுமா? இப்போ அருண்ராஜ் இதெல்லாம் தெரியுமா? அவரெல்லாம் மேலேருந்து ஒன்று சொன்னாங்கன்னா அதை நடைமுறைப்படுத்திட்டு போயிட்டே இருப்பார். நல்லது தானே அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரி இவரும் நல்லது தானேன்னு சொல்ல போகிறாரு. அவ்வளோதான். பயிர்க்கடன் ஆக்சுவலாக வந்து அவர் பிரச்சாரம் பண்ணுற இடங்கள்ல வந்து சொன்னதெல்லாம் வந்து 5 ஏக்கர் நிலம் வைத்திருப்பவர்கள் அவங்களுக்கு வந்து முழுமையாக வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ வந்து அதை அப்படியே வந்து திருப்பி பேசியிருக்காரு. 50,000 வந்து கடன் இருக்காங்க, கூட்டுறவு வங்கியில் 50,000 கடன் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து முழு தள்ளுபடி, அதுக்கு மேலே இருந்தால் அது படிப்படியாக ஒரு அமௌண்ட் வந்து வருது. இதுக்கு முன்னாடி இவங்க வந்து அந்த 200 யூனிட் மின்சாரம் வந்து இலவசம்னு சொன்னப்போ இதே மாதிரி தான் வந்து மாற்றி பேசினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்துலையும் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள், அப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் வந்து இது விமர்சிச்சுட்டு இருக்காங்க. விவசாயிகள் வந்து தலைமைச் செயலகத்துக்கு வெளியெல்லாம் அதிகாரிகள் கிட்ட இருந்து ஐடியா வாங்கிட்டு செய்கிறாரு. நம்ம சொன்னது தான், விஜய் போன்றவரெல்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் அதிகாரி ராஜ்யம் தான் நடக்கும் அப்படின்னும். அவ்வளோதான் நடக்குது. இவர் பொம்மை மாதிரி ஒப்புக்கு நிற்பார். அவ்வளோதான். செய்கிறதெல்லாம் அதிகாரிகள் தான் செய்வாங்க. அவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் இப்படி தான் செயல்படுவாங்க. அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை நடைமுறைப்படுத்திட்டு போவாங்க. அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்துட்டு இவங்க விளக்கமாக கொடுக்க போகிறாங்க. அவ்வளோதான். மீன்வளத்துறை அமைச்சர் கச்சத்தீவை மீட்டு காப்பாற்றுங்க மீனவர்கள்னு விஜய் சொன்னார். இப்போ என்னங்க சொல்கிறீங்கன்னா, போன பக்கத்தில் சொல்லலாம் நோ கமெண்ட்ஸ். இவன் சொல்கிறான் நோ கமெண்ட்ஸ், இப்போ அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். தெரியல, எதுவும் தெரியாது. விஜய் அவர்களே பேசல, இது இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, என்ன பேசுவாரு? வெளியே வந்து பேச லெட்டர் போடுவார் பாருங்க. இவரும் 45 மீனவர் நடக்குது, அவங்கள இது மீட்டு தருங்க, கையெழுத்து ஜோசப் விஜய் கிரீனில் போட்டார். அவள் தான் இதுக்கு புலங்காகி தான் அடையலாம், கடிதம் போதான். எதுவுமே நடக்காதுங்க. ஈஸியான ஒரு தமிழக அரசு வந்துட்டு பாரதிய ஜனதா கிடச்சிருக்குது லட்டு மாதிரி. என்னென்ன பண்ண போகிறாங்க? நம்ம தான் போராட போகிறோம், பெரிய அளவுக்கு நம்ம தான் போராட போகிறோம். இந்த பாஜக எடுத்து அவனுடைய சுரண்டல்களை எதிர்த்து நம்ம தான் போராட போகிறோம். பார்ப்போம் என்ன நடக்குது. மேகதாது அணை விவகாரம் அது வேற பெரிய விஷயமா இருக்கு. அவர் கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு சவால் விடுற அளவுக்கு பேசிட்டு இருக்காரு. தமிழ்நாடு அரசால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணட்டும், நாங்கள் பார்த்துக்கிறோம், அணை கட்டியே தீருவோம் அப்படின்ற மாதிரியான அளவுக்கு அவர் பேசிட்டு இருக்காரு. கர்நாடக அரசு என்ன பண்ணாலும் அந்த அணையை கட்ட முடியாதுங்க. காரணம் என்னென்னா, காவிரி நதி மேலாண்மை ஆணையம் இருக்குது. அந்த ஆணையத்தில் தமிழ்நாடு கேரளாவும் ஒத்துக்கிட்டால் தான் அவங்க செய்ய முடியும். தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி 3 ஒத்துக்கிட்டால் தான் அவங்க அதை பண்ணவே முடியும். ஏன்னா நீரை மறிப்பது, அணை கட்டுவது என்பது நீரை மறிப்பது. ஸோ அதை வந்துட்டு நடத்த முடியாது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் அது போடுறதுல வந்துட்டு எந்த விதமான தடையும், அதுக்கு நாங்கள் தடை விதிக்க முடியாது அப்படின்றாங்க அவங்க ரிப்போர்ட் போடுறதுனால. நீதிமன்றம் எப்படி வந்து, அதாவது அடிப்படையில் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் இருக்குதா? மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சுன்னு ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது. அதனுடைய ஒப்புதல் இல்லாமல் எப்படி நீங்கள் என்டர்டெயின் பண்ணுறது இந்த பாஜக அரசு? ஸோ அதுக்கு பின்னாடி பாஜக தான் வேலை செய்யுது. ஏன்னா அவங்களுக்கு கர்நாடகத்தில் மீண்டும் ஜெயிக்கணும்.
அதனால் அவன் என்ன பண்ணுறான், என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரியினுடைய ஒப்புதலை பற்றியே இல்லாமல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அனுப்புகிறான். 5000 சதுர கிலோமீட்டர் வனபூமி வந்துட்டு நீரில் மூழ்கும் அப்படின்னு வரும்போது பருவநிலை மாற்றத்துறை எப்படி வந்துட்டு அதுக்கு ஒப்புதல் கொடுக்கும்? ஸோ அதனால் கட்டியே தீர்வோம் அப்படின்ட்டு வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கலாம், அது நடக்காது. ஆக்சுவலாக இங்கே வந்து காங்கிரஸ் ஆள்ற தாவேகா கூட வந்து கூட்டணியில் இருக்காங்க. கர்நாடகாவில் வந்து அவங்க தான் ஆள்றாங்க. அவர் வந்து சொல்கிறாரு, டிகே சிவகுமார் அவர் சொல்கிறாரு, அதாவது நம்மளோட தயவில் தான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி நடக்குது, அதனால் அவங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இங்கே வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக வந்து கர்நாடகாவில் டிகே சிவகுமார் வந்து பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இது எப்படி இந்த ஒரு இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையை வந்துட்டு புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னோம்னா, நம்ம வந்துட்டு கடுமையான போராட்டம் நடத்தணும். 1971 இந்த பிரச்சனை இருக்குது. கடுமையாக போராடி தான் நடுவர் மன்றம் அமைச்சோம், ட்ரிபியூனல். நடுவர் மன்றம் ஒரு தீர்ப்பு அளிக்குது 98ல் இது பண்ணிவிட்டு தீர்ப்பு 2003 இறுதி தீர்ப்பு அளிக்குது. அதுக்கப்புறம் அதை அரசு இதில் கொண்டு வர மறுபடியும் வந்துட்டு போராடணும். அரசு இதில் கொண்டு வந்துட்டு நடைமுறைப்படுத்த வரும்போது 2016 தான் நடைமுறையாகுது. அந்த நேரத்தில் மோடி தலையிட்டு வாரியன்றதை ஆணையமாக மாற்றி விடுறாரு. இப்படி எல்லா விஷயத்துலையும் வந்துட்டு காவிரி பிரச்சனையில் துரோகம் பிரச்சனையில் ஒரு பக்கம் காங்கிரஸ், ஒரு பக்கம் பிஜேபி தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டு எல்லாமே பண்ணுவாங்க. சிவகுமார் மட்டும் இல்லை, சிவகுமார் பொசிஷனில் வேற ஒருத்தன் பாஜக இருந்தாலும் அவனும் அதான் பண்ண போகிறான். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரியுடைய ஒப்புதல் இல்லாமல் அந்த அணைக்கான ஒரு கல் வைக்கிறது கூட முடியாது. இதை வந்துட்டு தமிழ்நாடு அரசு புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு அரசு இதுக்கெல்லாம் நீர்வளத்துறை, நீர் மேலாண்மை துறையில் வந்துட்டு இதுக்கெல்லாம் அந்த அட்வைஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. எனவே நம்ம ஒன்றும் இன்னும் கோர்ட்டில் போய்ட்டு இருப்போம், மன்றாடிட்டுலாம் இருக்க வேண்டியதில்லை. இங்கே வா, ஆணையத்தை கூட்டு, எப்படின்றத சொல்லு. ஒப்புதல் இல்லாமல் எதையுமே பண்ண முடியாது. இருக்கிற அணைகளை அதிகப்படுத்த முடியாது, குறைக்க முடியாது.